அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சேனலை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆங்கில மாதத்துலேயுமே சொல்லக்கூடிய மணி மந்திரா குறித்து வீடியோ போடுறது வழக்கம். மந்திரம் அப்படின்றதும் சான்ஸ்கிரிட் வார்த்தைன்னு சொல்லி நினச்சிக்காதீங்க, அது கிடையாது. இது பார்த்திங்கன்னா பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு மற்றும் ஏஞ்சல் நம்பர் காம்பினேஷனாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். இதை நீங்கள் எப்படி பயன்படுத்தணும், ஏன் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்போது ஓடி ஓடி உழைச்சாலும் அந்த மாதம் முழுக்க நமக்கு பணவரவு அப்படிங்கிறது பத்தாமல் போகும். ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வாங்கின சம்பளம் 10 தேதிக்குள்ளே தீர்ந்து போயிட்டு அதன் பிறகு கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி நிலையெல்லாம் ஏற்படும். நான் சொல்கிற மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படிங்கும்போது அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. மாதம் முழுக்க ஏதாவது ஒரு வகையில் பணவரவு இருக்கும். முக்கியமாக கடன் வாங்கி தான் குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலை உங்களுக்கு ஏற்படாது. சரி, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை, ஏஞ்சல் நம்பரை, இதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய கேலண்டரில், அதாவது இந்த மந்த்லி சீட் இருக்குது இல்லையா, அங்கே நிறைய பாக்ஸாக போட்டு தானே நம்பர் எழுதியிருப்பாங்க. இப்போ இதில் காலியான ஏதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, அதாவது எந்த ஒரு நம்பரோ இல்லை எந்த ஒரு குறிப்புகளும் இல்லாத ஒரு பாக்ஸ் இருக்குதுங்கும் போது அதில் நீங்கள் எழுதி வச்சுட்டு டெய்லியுமே தேதி பார்க்கும்போது நீங்கள் அதை போய் பார்க்கலாம், அதை நீங்கள் படிக்கலாம். இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்து எந்த ஒரு கோடு இல்லாத பியூரான அன்ரூல்டு ஒயிட் ஷீட் எடுத்துகிட்டு ஒரு பச்சை நிற பேனா, க்ரீன் கலர் பேனாவை பயன்படுத்தி அந்த சுவிட்சோடைய ஏஞ்சல் நம்பரையும் எழுதி அதை உங்களுடைய பர்ஸில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கலாம். அடுத்து இதைவே நம்ம டெய்லியும் காலையில் எழுந்த உடனேயும் பெட்டில் உட்காந்துக்கிட்டே சொல்கிறது நல்லது. அதே போல் நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி இதைய சொல்லிட்டு தூங்கிறது அப்படிங்கிறது நல்லது. அடுத்தது கண்ணாடியில் கூட நீங்கள் இது ஒரு பேப்பரில் எழுதி அதை நீங்கள் ஒட்டி வச்சிட்டிங்கும் போது கண்டிப்பாக நம்ம முகம் பார்க்காம இருக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது அந்த பேப்பரும் அதில் எழுதியிருக்கிற அந்த வார்த்தையும் நம்பரும் நம்ம கண்ணில் படும். அப்போ கண்டிப்பாக அதை நம்ம படிப்போம். இப்படி இந்த மாதிரி தான் நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். அதாவது ரெகுலராக நம்ம லைஃப்பில் எதெல்லாம் பார்க்குறோமோ அந்த ஒரு பிளேஸில் இந்த ஸ்விட்ச் வேர்டையும் இந்த நம்பரையும் நம்ம எழுதி வைக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணணும். அப்படி எழுதி வைக்க முடியாதவங்க நான் சொன்ன மாதிரி தூங்கிறதுக்கு முன்னாடி அல்லது தூங்கி எழுந்ததும் நம்ம சொல்கிறது அப்படிங்கிறது நல்லது. இதை சொல்கிறதுக்கு பெருசாக எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. நம்பிக்கை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னாவே போதும், எல்லாருமே செய்யலாம். அதனால் பீரியட்ஸ் டைமில் எழுதலாமா, பிறப்பிறப்பு தீட்டு எழுதலாமா, நான்வெஜ் சாப்பிட்டே சொல்லலாமா, அந்த மாதிரி எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இதை நீங்கள் மாதம் முழுக்க எந்த நேரத்துலையும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் பயன்படுத்தலாம். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்ல நம்பிக்கையோடு பண்ணிங்க அப்படின்னாவே போதும். சரி, நீங்கள் சொல்ல வேண்டிய, பயன்படுத்த வேண்டிய பிப்ரவரி மாதத்திற்குண்டான இந்த ஸ்விட்ச் வேர்டும் ஏஞ்சல் நம்பரும் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ரஷ் கவுண்ட் 520, ரஷ் கவுண்ட் 520, ரஷ் கவுண்ட் 520. நீங்கள் எழுதி வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா நான் எப்படி ஸ்க்ரீனில் உங்களுக்கு கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்குறனோ அதே மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸ்மால் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. தனித்தனியாக கேபிட்டல் லெட்டரில் தான் எழுதணும். இதில் இருக்கிற அந்த 2 ஸ்விட்ச் வேர்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. கவுண்ட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், பணவரவுக்கானது. அதே போல் இந்த 520ங்கிறத பற்றி உங்களுக்கு தெரியும். ரஷ் அப்படிங்கிறது இம்மீடியட் ஷிஃப்ட், அதாவது உடனடியாக எனக்கு இப்போவே நடக்கணும் அப்படின்னு நம்ம புஷ் பண்ணுறது. சரிங்களா? உடனே நமக்கு பணம் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ரஷ் கவுண்ட் 520. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த ஒரு வார்த்தையும் ஏஞ்சல் நம்பரையும் டைப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் எழுதுவீங்களோ எழுத மாட்டிங்களோ தெரியல இல்லையா? அட்லீஸ்ட் நான் சொன்னதுக்காக இங்கே கமெண்ட் செக்ஷன்லேயாவது நீங்கள் ஒரு முறை இதை பண்ணீங்க அப்படிங்கும்போது அதுக்குண்டான பலனாவது நிச்சயம் கிடைக்கும். இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.